ஆபரேஷன் சிந்தூர் நல்லா நீங்க மோடிஜியை ட்ராக் பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் a single man who made a decision. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி டெய்லி சாயந்தரம் அந்த போட்டோவை நம்ம பார்ப்போம். நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷாஜி அவங்க, ராஜ்நாத் சிங் அவங்க, ஜெய்சங்கர் அவங்க, சிசிஎஸ்ல இருக்கக்கூடிய 5 தலைவர்கள் உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த சிசிஎஸ் முடிஞ்சு அரை மணி நேரம் பிஎம் பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டோ வரும். முப்படை தளபதிகளை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பார். அவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே தினமும் இந்த போட்டோ பிரைம் மினிஸ்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்களுக்கு ஏன் போடுறாருன்னா, பயப்படாதீங்க, எனக்கு கன் பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு எந்த மிசைல் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த ரக வெப்பனை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களோட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். இதை விட அதனாலதான் நம்ம இந்த தலைவர்களை பொறுத்தவரை 2 வகையாக பிரிப்போம். பீஸ் டைம் லீடர்ஸ், வார் டைம் லீடர்ஸ். வார் டைம்ல ஜெயிச்சவங்க பீஸ் டைம்ல தோப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் கிளாசிக் எக்ஸாம்பிள். வார் டைம்ல ஜெயிச்சிட்டார், அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் தோத்தாச்சு. ஏன்னா மக்கள் ஏத்துக்கல. வார் டைம்ல ரொம்ப கொடுமைப்படுத்திட்டியா, நீ ரேஷனே கொடுக்கல, சைரன் அடிச்சா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும் ரொம்ப பண்ண நீ. ஸோ எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ்ல வின்ஸ்டன் சர்ச்சில் எடுத்தார், ஏன்னா லண்டனை காப்பாற்றணும். ஆனா வார் டைம்லையும் ஜெயிச்சு பீஸ் டைம்லையும் ஜெயிச்ச ஒரு தலைவர் இஸ் அ கான்ஸ்டிடியூன்ட் தலைவர். அது மோடி அவங்களை பார்த்து. அதனாலதான் அந்த ஒரு நாள் போட்டோ நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த கேபினெட்ல இருக்கிற 5 பெஸ்ட் மைண்ட்ஸை கூப்பிட்டு நான் பேசினேன். பாருங்க, 6 மணி போட்டோ, 7 மணிக்கு ஆர்மி சீஃப்ல அவங்க பிரீஃப் பண்ணாங்க. சேட்டலைட் பிக்சர்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவங்க சொல்றாங்க, அதுவும் கேட்டேன். பாருங்க, அதன் பிறகு எதிர்கட்சி நண்பர்கள் அவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. சரி, நீ பல நேரம் திட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல யோசனை இருந்தால் நீங்களும் சொல்லுங்க, நீங்க சொல்றதையும் கேட்கிறேன். இது சரித்திரம். இதை பதிவு செய்யும் பொழுது சரித்திரத்தினுடைய பக்கத்துல ஆபரேஷன் சிந்தூர் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது ஒரு லைனா இருந்தாலும் கூட மோடி அவர்கள் எப்படி இந்த நாட்டை நடத்தினார் என்பது 4 லைனா இருக்கும். எல்லா அப்போசிஷன் லீடர் யாரா இருந்தாலும் சொல்லுங்க, எதா இருந்தாலும் கதை சொல்லுங்க, கேட்கிறோம். அதுக்கு அமித்ஷாஜி உட்கார்ந்துருப்பார். அப்போசிஷன் லீடர் மீட்டிங் 4 முறை 5 முறை, நீங்க எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் கேட்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கா, கேட்கிறோம். ஸோ வார் டைம்ல எப்படி நாம நடந்துகிட்டோம். இதே பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும். ஏன்னா அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் ஒரு இன்டர்வியூல ஒரே ஒரு இன்டர்வியூக்கு தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனுப்புறாங்க. ஒரே ஒரு இன்டர்வியூக்கு அந்த மனுஷன் போறாரு, ஸ்கை நியூஸ் போறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறாங்க ஆங்கர் இங்கிலீஷ்ல. ஆபரேஷன் சிந்தூர் அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, என்ன அப்படின்னு. அது இந்த அமெரிக்காக்காரனை தான் சொல்லணும். எங்க ஊர்ல எங்க நாட்டை சும்மா இருந்த நாட்டை கிளப்பி விட்டு எங்களை டெரரிஸ்ட் ஸ்டேட்டா அமெரிக்கா தானே மாத்தினா, நாங்க தானே டெரர் பண்றதுக்கு அவன் தானே சொல்லி கொடுத்தான்னு எதோ பேசிட்டார். அவன் இங்கிலீஷ்ல கேட்டு இவங்க பேசி பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல, உன்னை யாரையா பேச சொன்னாரு, ராணுவ ரகசியத்துல எதுக்கு போய் இங்கிலாந்துல பேசிட்டு வந்த நீ, நம்ம டெரரிஸ்ட் ஸ்டேட், நம்ம டெரர் ஆர்ம் பண்றோம், டெரர் ஃபேக்டரி நடத்துறோம், இதெல்லாம் ஓப்பனாவா சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு பாகிஸ்தான் பார்லிமெண்ட் நடக்கூடிய டிபேட்டை சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல டிபேட் இதான் நடக்குது. இந்த ஆளுக்கு இங்கிலீஷே தெரியல டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு, அவன் ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல போய் இவ்வளவா வளருவான். நம்ம எத்தனை பேர்த்த வச்சிருக்கோம். நம்ம டெரரிஸ்ட் அடுத்தோடனே பாகிஸ்தான் போடுற போட்டோ என்ன, நம்ம போடுற போட்டோ நம்முடைய 2 வீர மங்கையர்கள் அவங்க டெய்லி பிரீஃப் பண்றாங்க. ரங்கராஜ் பாண்டே அவங்க சொன்னது போல மதம் அதுல முக்கியம் இல்லைங்க, இருந்தும் அது முக்கியம். ஏன்னா we are giving a message. ஏன்னா உள்நாட்டுக்குள்ள கலவரம் வந்துடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். உள்நாட்டுக்குள்ள நம்ம பயங்கர ஜிங்கோயிஸ்ட் மோட்ல இருக்கும். இல்ல நம்ம பாகிஸ்தானை பிரிச்சிருவோம், இஸ்லாமிய நேஷன் அவங்க சாத்திருவோம். இங்க 2 பேர் ஒரு வெடியை கொளுத்தி ஒரு மசூதி பக்கத்துல போட்டா அது மத கலவரம். ஏன்னா எல்லாரும் ஒரே மனநிலைன்னு சொல்ல முடியாதுங்க. யாராவது ஒருவர் அந்த எமோஷனல் ஸ்டேட்ல தப்பு பண்ணுவாங்க. அதையும் யோசிச்சு ஒரு பிரஸ் பிரீஃபிங் வச்சு இந்த நாட்டுல எல்லோரும் அமைதியா இருப்பதுதான் இன்னைக்கு முக்கியம். ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எத்தனை பேர் செய்வாங்க யோசிச்சு பாரு. எந்த அளவுக்கு டீப்பா ஒரு நாட்டினுடைய தலைவர் யோசிக்கிறாங்க பாரு.